முக்கிய செய்தி. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மத்திய அரசு 16ஆம் தேதி தாக்கல் செய்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்கிறார். வரும் 16ஆம் தேதி இந்த மனுவானது தாக்கல் செய்ய இருக்கிறது. 2029ஆம் ஆண்டு ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மத்திய அரசு 16ஆம் தேதி தாக்கல் செய்ய இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக பொறுப்பாசிரியர் மரியரீகன் இணைப்பில் இருக்கிறார். மரியரீகன், விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. யுவராணி, நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது போன்று ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதாவானது வருகின்ற 16ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மசோதாவை தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, தகவல் கிடைத்திருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மசோதா வரும் 16ஆம் தேதி தாக்கலாக இருக்கிறது. குறிப்பாக மக்களவையில் இருக்கக்கூடிய 543 தொகுதிகள், மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய 4120 சட்டப்பேரவை தொகுதிகள், அதோடு மட்டுமல்லாமல் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பதவிகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை ஆய்வு செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான கடந்த ஆண்டு செப்டம்பரில் உயர்நிலை குழுவானது அமைக்கப்பட்டது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, மாநிலங்களவை முன்னாள் தலைவர் குலாம் நபி ஆசாத், நிதி ஆணைய முன்னாள் தலைவர் NK சிங், மக்களவையினுடைய முன்னாள் செயலாளர் சுபாஷ் கே காஷ்யப், மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே, முன்னாள் ஊழல் கண்காணிப்பு ஆணையர் சஞ்சய் கோத்தாரி ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருந்தனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குழு பல்வேறு கட்ட ஆய்வுகளை நடத்தி கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் ஏறக்குறைய 18,000 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்தது. மக்களவை, மாநிலங்களவை, சட்டப்பேரவைகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும். இந்த தேர்தலுக்கு பிறகு அடுத்த 100 நாட்களில் நாடு முழுவதும் ஒரே கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும், ஒரே வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை ராம்நாத் கோவிந்தினுடைய குழு அளித்தது. இந்த குழுவினுடைய பரிந்துரைகளை மத்திய அரசு கடந்த செப்டம்பரில் ஏற்றுக்கொண்டது. இதைத் தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா வரையறுக்கப்பட்டிருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த மசோதாவுக்கு ஒப்புதலானது வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அடுத்த வாரம், குறிப்பாக 16ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் புதிய மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது என்பதும், இந்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மக்களவையில் தாக்கல் செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய மசோதா நிறைவேற்றப்பட்டால் வருகின்ற 2029ஆம் ஆண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலுக்கு கொண்டு வரப்படும் என்றும், இந்த திட்டத்தை செயல்படுத்த வரும் 2026ஆம் ஆண்டு டிசம்பருக்குள் 25 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தி முடிக்க வேண்டும் என்றும், கடந்த 1951ஆம் ஆண்டு முதல் 1967ஆம் ஆண்டு வரை மக்களவை, சட்டப்பேரவைகளுக்கு ஒரே தேர்தல் நடத்தப்பட்டது. அதன் பிறகு இந்த நடைமுறையானது சீர்குலைந்திருக்கிறது. இப்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக தேர்தல் செலவு அதிகரித்து வருகிறது. அரசு ஊழியர்கள், பாதுகாப்பு படை வீரர்களின் அலுவல்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு சார்பாக, குறிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகள் சார்பாக சொல்லப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அடிக்கடி அமல் செய்யப்படுவதால் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது என்றும், தற்பொழுதைய நிலையில் ஆந்திரா, ஒடிசா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் மக்களவை தேர்தலில் சேர்ந்து நடத்தப்படுகிறது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, சத்தீஸ்கர், மிசோரம் ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் மக்களவை தேர்தலுக்கு முன்பாக நடத்தப்படுகிறது. தேசத்தினுடைய நலன் கருதி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வெற்றிகரமாக அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மத்திய பாஜகவினுடைய அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறதை போன்று ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதா என்பது 16ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகு அரசியல் கட்சியினுடைய பல்வேறு விவாதங்களுக்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்துவதா அல்லது அந்த மசோதா நீர்த்து போகுமா என்கிற பல்வேறு எதிர்பார்ப்புகளும் எழுந்திருக்கின்றன. இதனால் தற்பொழுது 2029ஆம் ஆண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான முயற்சிகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கமானது ஈடுபட்டிருக்கிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி மரியரீகன்.